வணக்கம். இந்த காணொளியில் கத்தோலிக்க திருமறையை ஒரு பாடமாக அ கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கு உதவியாக இந்த காணொளி அமைகின்றது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கத்தோலிக்க திருமறையை ஒரு பாடமாக கற்று இவரிடம் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு உதவியாக இந்த காணொளிகள் உங்கள் முன் வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் கத்தோலிக்க திருமறையில் நாங்கள் பார்க்கின்ற 25 பாடங்களும் அங்கு 5 தேர்ச்சிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த 5 தேர்ச்சிகளும் அவையென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம், விசுவாசம், இறைக்கட்டளைகள், அருளடையாளங்கள் மற்றும் சப வாழ்வு என்ற 5 தேர்ச்சிகளின் அடிப்படையில் தான் உங்களுடைய பாடங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. இந்த பாடங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது அவற்றுக்கான நோக்கங்கள் அல்லது கற்றல் பேறுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தேர்ச்சியிலும் இருக்கக்கூடிய விடயங்கள் எவை என்று சொல்லி நாங்கள் நோக்குகின்ற பொழுது, முதலாவது தேர்ச்சியில் திருவிவிலியம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்று எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள இந்த தேர்ச்சிகளில் காணப்படுகின்ற பாடங்கள் அமைய பெற்றுள்ளன. அதுபோல் இரண்டாவது தேர்ச்சியாக இறை வழிபாட்டை எமது வாழ்வில் செயல்படுத்தும் முகமாக விசுவாச வாழ்வை நாங்கள் வாழ்வதற்காக இந்த பாடங்கள் அமைய பெற்றுள்ளன. அதுபோல் மூன்றாவதாக அருளடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவோடு ஒன்றித்து முழுமையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு சான்று பகர்வது நோக்கமாக காணப்படுகிறது. அடுத்த தேர்ச்சியில் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அன்பு வாழ்க்கை வாழ்வதற்காக அமைய பெற்றுள்ளதாக காணலாம். இறுதியான தேர்ச்சியாக சப வாழ்வின் மூலம் ஊட்டம் பெற்று இறைவனோடும் மனிதரோடும் நாங்கள் ஆழமான உறவை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த தேர்ச்சிகளின் அடிப்படையில் பாடங்களும் அமைய பெற்றுள்ளதை காணலாம். அந்த வகையில் முதலாவது தேர்ச்சியில் நாங்கள் பார்ப்பது திருவிவிலியம் தொடர்பானது. இந்த திருவிவிலியம் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எமது புனித நூலாக காணப்படுகின்ற இந்த திருவிவிலியம் இறையியல் சார்ந்த மரபுகளின் அடிப்படையில் இங்கு அமைய பெற்றிருக்கிறதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் ஐநூல்கள், அதாவது திருவிவிலியத்தில் காணப்படுகின்ற முதல் 5 நூல்களையும் ஐநூல்கள் என்று அழைக்கின்றோம். இந்த ஐநூல்களை பற்றி கற்றுக்கொள்வது இந்த முதலாவது தேர்ச்சியில் முக்கிய விடயமாக காணப்படுகிறது. இந்த ஐநூல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பாடங்களில் ஐநூலில் உள்ள நூல்களவை, ஐநூலின் வேறு பெயர்களவை, இந்த ஐநூல்கள் எழுதப்பட்ட மரபுகள் 4 இருக்கின்றன அவையவை மற்றும் இந்த ஐநூலின் முக்கியத்துவம் எவை என்ற விடயங்களை நாங்கள் இங்கு காணலாம். இந்த ஐநூலை நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த ஐநூல் பழைய ஏற்பாட்டில், அதாவது திருவிவிலியத்தை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாடு 64 நூல்கள் உள்ளன. இரண்டாவது புதிய ஏற்பாடு 27 நூல்கள் உள்ளன. இங்கு பழைய ஏற்பாட்டின் நூல் வகைகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது உயிருள்ள பாரம்பரியம் கொண்டு எழுதப்பட்ட இந்த திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்கள் 64 நூல்கள் காணப்படுகின்றன. இந்த 64 நூல்களும் 5 வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற 46 நூல்களின் வகைகளை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, முதலாவது ஐநூல், இரண்டாவது வரலாற்று நூல், மூன்றாவது ஞான நூல், நான்காவது இறைவாக்கினர் நூல், ஐந்தாவது வெளிப்பாட்டு இலக்கியம் என்று 5 வகையாக இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற 46 நூல்களையும் நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு நாங்கள் வகைப்படுத்திக் கொள்கின்ற பொழுது முதல் வகையான ஐநூல் என்ற வகையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஐநூல் என்ற நூல் வகையை பார்க்கின்ற பொழுது இந்த ஐநூலை சட்ட நூல்கள் என்றும் அழைப்பார்கள். இந்த சட்ட நூல்கள் 5. இந்த 5 சட்ட நூல்களையும் தோரா, ஐநூல், மோசேயின் சட்டம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த நூல்கள் ஐநூல்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது இதில் தொடக்க நூல், எண்ணிக்கை, விடுதலை பயணம், எண்ணிக்கை நூல், லேவியராகமம், இணைச்சட்டம் என்ற இந்த 5 நூல்களும் இங்கு ஐநூல்களாக தோரா அல்லது திருச்சட்டமாக காணப்படுகின்றது.
இந்த முதலாவது ஐநூலின் முதலாவது நூலாகிய தொடக்க நூலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த தொடக்க நூலில் உலகத்தினது உலகத்தினதும் அதே நேரத்தில் மனிதனினதும் படைப்பு, அதாவது இந்த உலகத்தையும் மனிதரையும் இறைவன் எவ்வாறு படைத்தார் என்பதை பற்றி காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய படைப்பாளி என்றதை நாங்கள் காணலாம். முதலாவது நாளில், இரண்டாவது நாளில், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம் நாளில் அன்று இந்த உலகை நாள் கணக்கில் ஒவ்வொன்றாக படைக்கின்ற இறைவன் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை இங்கு இருவகையான படைப்புகளை இந்த தொடக்க நூலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தை எவ்வாறு இறைவன் படைத்தார், மனிதனை எவ்வாறு படைத்தார் என்று இந்த தொடக்க நூல் எமக்கு முன்வைக்கின்றது. ஆக இந்த தொடக்க நூலில் இந்த படைப்பு கதையை பார்க்கின்ற பொழுது இறைவன் எதை எப்படி எந்த நாளில் எந்த நேரத்தில் படைத்தார் என்பது அல்ல முக்கியம். இங்கு படைப்பனைத்துக்கும் இறைவனே அதிபதி, இறைவனே படைப்பாளி என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இறைவன் படைக்கின்ற படைப்பில் மனிதர் ஆறாவது நாள் மனிதனை இறைவன் தனது உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார். அவ்வாறு படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு இந்த படைப்பனைத்தையும் கொடுத்து அந்த படைப்பின் அதிபதியாக இந்த மனிதனை அங்கு நியமிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். படைப்பனைத்துக்கும் பொறுப்பாளியாக கொடுக்கின்றார். இந்த படைப்பனைத்தையும் பாதுகாக்க அதை விருத்தி செய்ய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது மனிதனுக்கு. அதேவேளை இறைவனுடைய கட்டளையை மீறுகின்ற பொழுது, கீழ்ப்படியாமை என்ற பாவத்தையும் செய்கின்ற பொழுது இறை அருளில் இருந்து அவன் துரத்தப்படுகின்றான். அவ்வாறு துரத்தப்படுகின்ற பொழுது இறைவனுடைய அருளை இழந்து இறை உறவிலிருந்து தூரமாகி போகின்றான். இவ்வாறு தூரமாகி போன மனிதனை மீட்பதற்காக இறைவன் வாக்குறுதி கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மீட்பின் வாக்குறுதி அங்கு முதலாவது வீழ்ச்சியில் கொடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முதல் மனிதருடைய பிள்ளைகள் காயின், ஆபேல் இவர்களுடைய வாழ்வில் இறைவனோடு கொண்டிருந்த உறவு, அதன் பிறகு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிளவுகள், பொறாமையினால் வருகின்ற அந்த கொலை சம்பவம், அந்த கொலையை மறைக்கின்ற தந்திரம், கொலை செய்வதற்கு காயின் போட்ட சூழ்ச்சிகள், இவை அனைத்தும் சகோதரத்துவத்துக்கு எதிரான பண்பில்லாத மனித நிலையை அங்க காட்டுகின்றது, பாவ நிலையை காட்டுகின்றது. அவ்வாறு பாவம் செய்த அந்த காயினுக்கும் மன்னிப்பை கொடுத்து அவன் அந்த தீச்செயலில் ஈடுபட்டதினால் அனுபவிக்கக்கூடிய துயரத்தையும் அங்கு இந்த தொடக்க நூலில் நாங்கள் காணலாம். அவை இந்த தொடக்க நூலில் காணப்படுகின்ற இந்த மனிதனுடைய வீழ்ச்சியானது அவன் மனிதன் இறைவனோடு கொண்டிருந்த அந்த இறை உறவிலிருந்து பிரிந்து போனதையும், இறை அருளை, இறை வாழ்வை இழந்து போனதையும், இறை அருள் வாழ்வை இழந்து போனதையும் காட்டுகின்றது. ஆக இறைவனால் உன்னத நிலையில் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனுக்கு எதிரான பாவத்தை செய்கின்ற பொழுது இறை வாழ்வை, இறை அருளை இழந்து போகின்றான். ஆகவே துன்பத்தையும் சாவையும் தனக்குரிததாக்கி கொள்கின்றான். இவ்வாறு கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால் இறை அருளை இழந்து துன்பமும் சாவையும் அவன் தனக்குரிமையாக்கி கொண்ட ஒரு சம்பவமும் நிகழ்வும், அதிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு இறைவன் மீட்பின் வாக்குறுதியை கொடுப்பதையும் நாங்கள் இந்த தொடக்க நூலில் காணலாம். அதே போல் இந்த தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு விடயம்தான், இவ்வாறு காயினின் பிறகு இந்த மனித குலம் இந்த உலகில் பெருகி அவர்கள் வாழ்கின்ற பொழுது மீண்டுமாக பாவம் உக்கிரமம் அடைந்த பொழுது இறைவன் அவர்களை இந்த உலகில் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை செய்வதற்காக அங்கு அந்த பாவத்தை அழிக்க முற்படுகிறார். ஆகவே பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க நல்லோர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தி நோவாவின் கதையினூடாக காணப்படுகிறது. நீதிமானாக வாழ்ந்த நோவாவை அவரோடு சேர்ந்து இறைவன் தான் படைத்த படைப்புகளின் ஒவ்வொரு சோடியையும் பாதுகாப்பதை பார்க்கின்றோம். அவை இந்த பெருவெள்ளத்தின் பின்பதாக நோவாவோடு இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லை நிறுவுவதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இறைவன் இரண்டாவது தடவையாக நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொள்வதை நாங்கள் காணலாம். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்றது
இந்த தொடக்க நூலில் காணக்கூடிய பாபில் கோபுரம், இந்த நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கின் பிறகு புதிய படைப்பு தோன்றுகின்றது. இந்த நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பிறகு இருந்த மக்கள், நோவாவினுடைய சந்ததியினர், அவர்கள் பலுகி பெருகி வாழுகின்ற பொழுது இந்த பெருக்கத்தில் அவர்கள் ஒரு பெரிய இனமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவர்கள் இறைவனுக்கு மகிமை சேர்ப்பதை விட தமக்கு மகிமை சேர்ப்பதற்காக அவர்கள் முனைகிறார்கள். அவ்வாறு முனைந்த பொழுது அவர்கள் அங்கு தண்டிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனுக்கு முதலிடம் கொடாமல் தங்களுக்கு முதலிடம் கொடுப்பது, அதாவது அழிந்து போகக்கூடிய விடயங்களுக்கு முதலிடம் கொடுப்பது நிலையற்றது என்பதை இங்கு இந்த தொடக்க நூலில் காட்டப்படுகிறது. ஆகவே மக்கள் இனம் அங்கு அவர்கள் தொடங்கி அந்த வேலையை செய்ய முடியாமல் அவர்கள் சிதறுண்டு போகிறார்கள் உலகம் முழுவதும். ஆகவே அந்த வேலை விடுபடுகின்றது. அவை இவ்வாறான இந்த கதைகள் தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் இருந்து 11வது அதிகாரம் வரை, அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 11 அதிகாரம் வரை இந்த விடயங்கள் குறிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு தொடக்க நூலில் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ற முதலாவது குலமுதுவரை இறைவன் அழைக்கிறார். அதிலிருந்து இறைவனுடைய மீட்பு திட்டம் ஆரம்பமாகிறது என்பதை அடுத்த காணொளியில் நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட அல்லது இந்த காணொளியில் கற்றுக்கொண்ட விடயத்தை நீங்கள் மீளவும் கற்று அதன் ஊடாக பயன்பெற்றுக் கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.